Children, welcome to science class. So up to which topic we finished? In lesson number 17 we saw the fungi. நம்ம என்ன பார்த்தோம் அதுக்கு முன்னாடி? Fungi, then economic importance of fungi பார்த்தோம். Now we are going to see the topic is harmful effects of fungi. So fungi cause various diseases in plants and animals. They are given in tables below. So first one, disease caused by fungi in plants. So Fusarium oxysporum and the pathogen name என்ன அப்படினா Fusarium oxysporum. Name of the disease wilt disease in cotton. Wilt அப்படிங்கிறது இலை வந்து வாடி போறது, வாடுதல் அப்படினு சொல்லுவாங்க இல்லீங்களா. ஸோ அதுதான் wilt disease in cotton. அடுத்தது நெக்ஸ்ட் வந்துட்டு Sessospora personata. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதாம்மா. Sessospora personata, Tika disease in groundnut. லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். Tika disease என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ Tika disease in groundnut. நெக்ஸ்ட்டு Calotropicum falcatum, red rot in sugarcane. நம்ம கரும்பில் வாங்கினோம் அப்படின்னா கரும்பில் வந்துட்டு அப்படியே ரெட் கலரில் ஸ்பாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு இது வந்து ஃபங்கைனால தான் ஏற்படக்கூடியது. அந்த பேத்தோஜன் நேம் என்னென்னா Calotropicum falcatum, ரெட் டாட் இன் சுகர் கேன். இதுக்கான டயக்ராம்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா Pyraclaria oryzae, blast disease in paddy. பேடிங்கும் போது என்னது, நெல் விளையுது இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த இலைகளில் வந்துட்டு அந்த பிளாஸ்ட் அப்படியே அது அப்படியே கிழிஞ்சு போகிறது அந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள் Albugo candida, white rust in radish. இது எல்லாமே பிளான்ட்ஸில் ஃபங்கைனால் ஏற்படக்கூடிய டிசீசஸ். ஒன்ஸ் அகெயின் I'll say this pathogen name of the disease Fusarium oxysporum, wilt disease in cotton. அடுத்தது Sessospora personata, Tika disease in groundnut. அடுத்தது Calotropicum falcatum, red dot in sugarcane. அடுத்தது Pyraclaria oryzae, blast disease in paddy. Albugo candida, white rust in radish. ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும், wilt disease of cotton. அப்படியே இலை வந்து வதங்கி வாடி போகிறதா வந்து wilt அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கரும்பு சாப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சிகப்பாக அந்த இடத்துல ரெட்டாக இருக்கும், அது நம்ம அந்த சாப்பிட முடியாது அந்த பகுதியை. ஸோ இப்போ இது வந்து ஃபங்கைனால தான் ஏற்படக்கூடியது, ரெட் டாட் ஆஃப் சுகர் கேன். அந்த பிளாஸ்ட் இன் பேடின்னு பார்த்தோம் இல்லைங்களா, பிளாஸ்ட் டிசீஸ் ஆஃப் பேடி. அந்த பேடி லீஃபில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே வெடிச்சு போன மாதிரி இருக்குல்ல, அதுதான். அடுத்தது ரேடிஷ், அந்த லீஃபில் வந்துட்டு அப்படியே ஒயிட் ரஸ்ட் வெள்ளையாக அப்படியே பூத்து இருக்குது பாருங்கள். இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா ஃபங்கைனால தான் ஏற்படுது. அடுத்தது டிசீஸ், இதுதான் டிசீஸ் காஸ்ட் பை ஃபங்கை இன் பிளான்ட்ஸ். இன்ஃபோபிட்ஸ் பாருங்கள். ஃபங்கை ஆர் பிளேஸ்ட் ஆஸ் தேர்ட் கிங்டம் இன் RH Whittaker's 5 kingdoms of classification. அதாவது Whittaker's 5 kingdom of classificationல ஃபங்கை வந்து எந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா தேர்ட் பிளேஸில் இருக்குது, தேர்ட் கிங்டமில் இருக்குது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஃபங்கையில் வந்து என்ன கிடையாது, குளோரோஃபில் கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் ஸ்டார்ச், அதனால தான். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் எ பீஸ் ஆஃப் பிரெட், போர் சம் வாட்டர் ஆன் இட். ஸோ பிரெட் எடுத்துக்கிறோம், அதில் சில ஸோ இன் ஆக்டிவிட்டி 1 டேக் எ பீஸ் ஆஃப் பிரெட், போர் சம் வாட்டர் ஆன் இட். அது மேலே தண்ணி லைட்டாக தெளிக்கிறோமா, அண்ட் கவர் இட் ஃபார் 4 days. அதில் வந்துட்டு நம்ம 4 days அதுக்கு மேலே கவர் பண்ணி மூடி வச்சிடறோம், அது திறக்கவே கூடாது. ஆஃப்டர் 4 days 4 நாள் கழித்து அந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்லைடில் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது we get the spores. அந்த ரைசோபஸ்ங்கிற ஃபங்கை வந்து என்னவாக இருக்குங்க, உருவாயிருக்கும் அது மேலே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது டிசீஸ் காஸ்ட் பை ஃபங்கை இன் ஹியூமனில் என்னென்ன டிசீஸில் ஏற்படுத்துது பாருங்கள். நேம் ஆஃப் த ஃபங்கை, நேம் ஆஃப் த டிசீசஸ். ட்ரைகோஃபைட்டான் ஸ்பீசிஸ், எஸ்பினா ஸ்பீசிஸ்னு அர்த்தம். ட்ரைகோஃபைட்டான் ஸ்பீசிஸ், ரிங் வார்ம், அதாவது படர் தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நேம் ஆஃப் த டிசீஸ் ரிங் வார்ம், சர்க்குலர் ரேஷ் ஆன் த ஸ்கின். அடுத்தது மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர், டேண்ட்ரஃப். நம்மளுக்கு தலையில் வந்து டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் காரணம் ஃபங்கை தான். ஸோ மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர். டீனேபெடிஸ், அத்லெட்ஸ் ஃபுட், அந்த காலில் வந்து ரேஷஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ டீனேபெடிஸ்ங்கும்போது அத்லெட்ஸ் ஃபுட். அந்த டயக்ராம் எல்லாம் இப்போ பார்க்கலாமா, அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஃபர்ஃபர் அப்படிங்கும்போது டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிறது, ரிங் வார்ம் அப்படிங்கும்போது படர் தாமரைன்னு சொல்கிறது,
நெக்ஸ்ட்டு athlete's foot அப்படிங்கும்போது அந்த காலில் ரேஷஸ் வருது இல்லைங்களா, அதுதான் வந்து athlete's foot. நெக்ஸ்ட்டு more to know பார்க்குறோம். Claviceps purpurea is the hallucinogenic fungi. Hallucinogenic அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ மேஜிக் மஷ்ரூம். அதுக்கு பேர் என்னென்னா மேஜிக் மஷ்ரூம்ஸ். அது வந்து என்னென்னா சைக்கோ ஆக்டிவ் ஃபங்கை. சைக்கோ ஆக்டிவ் ஃபங்கை அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சைலோசிபின் சிலோசின் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் வந்துட்டு என்னெல்லாம் ஆகுது, என்ன மாற்றங்களை என்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னா, ஸோ Claviceps purpurea is a hallucinogenic fungi. Hallucinogenic means here magic mushroom. Psychoactive fungi. ஸோ hallucinogenic ஃபங்கைங்கிறது மேஜிக் மஷ்ரூம்மா. சைக்கோஆக்டிவ் ஃபங்கை அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. இட் கண்டைன்ஸ் சைலோசிபின் அண்ட் சைலோசின் அப்படிங்கிற 2 இருக்குமா. அதனால் அது என்னெல்லாம் மாற்றங்களை விளைவுகளை ஏற்படுத்துது பாருங்கள். which causes greatest damage to the frustrated. ஃப்ரஸ்ட்ரேட்டட்னா விரக்தி அடைந்த அப்படின்னு அர்த்தம். ஃப்ரஸ்ட்ரேட்டட்னா என்னது, விரக்தி அடைந்த யூத் பை கிவிங் அன்ரியல். அன்ரியல்னா உண்மையற்ற, அதாவது உண்மையாக இல்லாத மாதிரியும். எக்ஸ்ட்ராடினரி லைட்னஸ்னால் அசாதாரண லேசான தன்மை. அடுத்தது ஓவரிங் சென்சேஷன்னா பரபரப்பான உணர்வு. இந்த மாதிரி எல்லாம் யூத்துக்கு வந்து ஏற்படுத்தக்கூடியதான் இந்த ஃபங்கையோட வேலை. இது வந்து என்னதுன்னா மேஜிக் மஷ்ரூம். ஸோ Claviceps purpurea is the hallucinogenic fungi which causes greatest damages to the frustrated youth. by விரக்தி அடைந்த யூத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது. by giving unreal extraordinary lightness and hovering sensation. next one Aspergillus species cause allergy to children. இது வந்து சில்ட்ரனுக்கு வந்துட்டு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியது. கிளாடோஸ்போரியம் இதிலே இருக்கக்கூடிய ஃபங்கை வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் அகைன்ஸ்ட் அலர்ஜி. அந்த அலர்ஜிக்கு அகைன்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க கிளாடோஸ்போரியம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஸோ ஆல்கேக்கும் ஃபங்கைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோப்ஸ், இட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட். ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ், இட் டஸ் நாட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட். நம்ம அதுலேயே 3 டைம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, சாப்ரோஃபைட்ஸ், ஹாலோஃபைட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோப்ஸ், ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். தென் தே ஹாவ் பிக்மெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நிறமிகள் இருக்கும், இதுக்கு இருக்காது. தே ஹாவ் நோ பிக்மெண்ட்ஸ். அந்த குளோரோஃபில் இருக்காது. ஆல்கேக்கு குளோரோஃபில் இருக்கும், ஃபங்கைக்கு குளோரோஃபில் இருக்காது. அப்போ ரிசர்வ் ஃபுட் இதில் என்னது, ஆல்கேல ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஸ்டார்ச். ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் கிளைகோஜன் அண்ட் ஆயில். Some algae are prokaryotic in nature. Cyanobacteria, Nostoc, Anabinae, all are eukaryotic nature. Example Agaricus. ஃபங்கையில் வந்துட்டு எல்லாமே வந்து யூகேரியோட்டிக் நேச்சர், ஆல்கேயில் வந்துட்டு எல்லாமே ப்ரோகேரியோட்டிக் இன் நேச்சர். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சயனோபாக்டீரியா, நாஸ்டாக், அனாபினே, அகாரிக்கஸ். இங்கே ஃபங்கையில் வந்து அகாரிக்கஸ். ஸோ ஒரே தடவை இது 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோப்ஸ், ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். தே ஹாவ் பிக்மெண்ட்ஸ், தே ஹாவ் நோ பிக்மெண்ட்ஸ். ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலில் ஆல்கேயில் வந்து ஸ்டார்ச் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஃபங்கையில் வந்துட்டு கிளைக்கோஜனும் ஆயிலும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சம் ஆல்கே ஆர் ப்ரோகேரியோட்டிக் இன் நேச்சராக இருக்கும். சம் ஆல்கே ஃபங்கை ஆர் ஆல் த ஃபங்கை ஆர் யூகேரியோட்டிக் இன் நேச்சர். எக்ஸாம்பிள் சயனோபாக்டீரியா, நாஸ்டாக், அனாபேனா. இங்கே எக்ஸாம்பிள் அகாரிக்கஸ். ஸோ இந்த பேஜ் முடிஞ்சிச்சுமா. இது வரைக்கும் பார்த்தது என்னது, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபங்கை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பென்சிலின். டூ யூ நோ பாக்ஸ் பாருங்கள். பெனிசிலின் இஸ் நோன் ஆஸ் குயின் ஆஃப் மெடிசன். பென்சிலின்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ குயின் ஆஃப் மெடிசன். இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இன் 1928. பென்சிலியம் நொட்டேட்டம்ங்கிற ஆல்கேயிலிருந்து தான் நம்ம இந்த பெனிசிலின்கிற ஃபங்கையிலிருந்து தான் நம்ம வந்து இந்த பென்சிலின்கிற மெடிசன் ஆன்டிபயோட்டிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பென்சிலின் இஸ் நோன் அஸ் குயின் ஆஃப் மெடிசின். இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இன் 1928. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரையோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் அண்ட் சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ், அதாவது முதன்மையான அப்படின்னு சொல்லலாம். ப்ரிமிட்டிவ்னா முதன்மையான. பிரையோஃபைட்ஸ் ஆர் த ப்ரிமிட்டிவ் அண்ட் சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ்.
These are terrestrial and non-vascular cryptogams. Cryptogams na non-flowering plants. Cryptogams na enama non-flowering plants. Terrestrial அப்படினா அது landல இருக்கும் waterல இருக்கும். Terrestrial போது landல இருக்கக்கூடியது. So these are terrestrial and non-vascular cryptogams. அதாவது vascular tissues அதுக்கு கிடையாது. Vascular அப்படினா xylem phloem. They have no vascular tissues like xylem and phloem. அதுக்கு என்னெல்லாம் இல்லை? They have no vascular tissues like xylem and phloem. Bryophytes live on land and in water. அது வந்து ரெண்டுத்துலேயுமே வாழும், நிலத்துலேயும் இருக்கும் நீர்லேயும் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா therefore they are named as amphibians of plant kingdom. plant kingdomோட amphibians வந்து எதுனா இந்த bryophytes because it live in both land and water. Next, water is essential to complete their life cycle. So water வந்து அதுக்கு ரொம்ப So bryophytes are the primitive and simplest group of plants. These are terrestrial and non-vascular cryptogams. Cryptogams அப்படினு சொல்லும்போது இங்க non-flowering plants. Terrestrial அப்படிங்கும்போது it live on land also. They have no vascular tissues like non-vascular அப்படினு சொல்றோம் இல்லையா? non-vascularனா அதுக்கு vascular tissues கிடையாது. xylem and phloem அதுதான் சொல்றாங்க. Bryophytes live on land and water. landல இருக்கும் waterல இருக்கக்கூடிய. therefore they are named as amphibians of plant kingdom. amphibians na both live on land and water. அதுதான் amphibians of plant kingdom சொல்றாங்க. water is essential, ரொம்ப முக்கியமானது. இந்த bryophytes plants வந்துட்டு அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்னா கண்டிப்பாக வாட்டர் அதுக்கு தேவைப்படுது. ஸோ வாட்டர் இஸ் எசென்ஷியல் டு கம்ப்ளீட் their லைஃப் சைக்கிள். அடுத்ததுமா bryophytes have distinct alteration. distinct அப்படின்னா தனித்துவமானது அப்படின்னு சொல்கிறாங்க. distinct அப்படின்னா என்னதுமா? தனித்துவம் வாய்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ bryophytes have distinct alternation. alternationna மாறி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். alternation of generation என்னென்னா gametophyte generation ஒன்று இருக்குது. அடுத்தது sporophyte generation. gametophyte generation and sporophyte generation. gametophyte generation is dominant. அதிக அளவில் gametophyte generation இருக்கும். sporophytic generation வந்து குறைந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ bryophytes have distinct அப்படின்னா தனித்துவம் வாய்ந்த தனித்துவமான அப்படின்னு அர்த்தம். distinct alternation of generation. alternationna மாறி இருக்கிறது. gametophyte generation and sporophytic generation. gametophyte generation போது அதுதான் அதிக அளவில் டாமினன்ட்னா ஆக்கிரமித்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ gametophyte generation is dominant and sporophytic generation is small. sporophytic generation கொஞ்சம் அளவு தான் இருக்குது. இந்த sporophytic generation என்ன பண்ணுன்னா it depends on the gametophytic generation. எதை டிபெண்ட் பண்ணி இருக்குமா? the sporophyte generation depends on the gametophytic generation. the gametophytic plant can be either thalloid. thalloid அப்படிங்கிறது இங்கே என்னென்னமா கவனிங்க, இது புக்கில் இல்லை கவனிங்க. an organism or structure resembling a thallus. thallus அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க. an organism or structure resembling a thallus is called thalloid. thalloidal, thalliform, thalline or thallus அப்படின்னு சொல்கிறாங்க. the thallus அப்படிங்கிறது என்னென்னா a thallus usually names the entire body of a multicellular non-moving organism. இது வந்து ஒரு multicellular and non-moving organism. entire bodyயை குறிக்கக்கூடியது. thallus usually names the entire body of multicellular non-moving organism in which there is no organization of the tissues into organs. அதாவது tissues எல்லாம் இணைஞ்சு ஆர்கன்ஸாக அது மாறுறது கிடையாது. அப்போ நான் மூவிங் ஆர்கானிசமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் தாலஸ், தலாய்டு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. தாலஸ் அப்படின்னா க்ரீக் மீனிங் என்னென்னா, க்ரீக் வேர்டு என்னென்னா அதுக்கு பேர் க்ரீன் ஷூட் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் ஷூட். கேமெட்டோஃபைட் ஸ்போரோஃபைட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். கேமெட்டோஃபைட் ஜெனரேஷன், ஸ்போரோஃபைட் ஜெனரேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஸ்போரோஃபைட்னா என்னென்னு பாருங்கள். த மல்டி செல்லுலர் டிப்ளாய்டு பிளான்ட். இது வந்து என்னென்னா டிப்ளாய்டு பிளான்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் ஸ்போரோஃபைட் which produces spores through meiotic, அதாவது ஏசெக்ஷுவல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசெக்ஷுவல் டிவிஷன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காததில் ஸ்போர்ஸ் மூலமாக அது வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகும், மறுபடியும் உருவாகும். ஸோ அதுதான் மியோட்டிக் டிவிஷன் மாதிரி. மியோட்டிக் டிவிஷன் முறையில்
ஸ்போரோஃபைட் பிளான்ட்ஸ் வந்துட்டு டிப்ளாய்டு பிளான்ட்டை உருவாக்குறதா வந்துட்டு ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மல்டி செல்லுலர் diploid plant structure is called the sporophyte, which produces spores through meiotic asexual division மூலமாக நடக்கக்கூடியது. அதுவே gametophyte அப்படின்னா பாருங்களேன், செக்ஷுவல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை த மல்டி செல்லுலர் ஹாப்ளாய்டு பிளான்ட் ஸ்ட்ரக்சர். டிப்ளாய்டுனா 2, டைனா 2ன்னு அர்த்தம், டிப்ளாய்டுனா 2, ஹாப்ளாய்டுனா நிறையா அப்படின்னு அர்த்தம், n நம்பர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஹாப்ளாய்டு பிளான்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் gametophyte. அப்போ ஸ்போரோஃபைட்னா என்னது? டிப்ளாய்ட் பிளான்ட் ஸ்ட்ரக்சர். gametophyteனா ஹாப்ளாய்டு பிளான்ட் ஸ்ட்ரக்சர் which is formed from the spore. அது ஸ்போர்லேருந்து உருவாது and give rise to the haploid gametes. இது வந்து gametophyte வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக நடக்கும், ஸ்போரோஃபைட் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக நடக்கும். ஆனாலும் இது வந்து நான் ஃப்ளாரிங் பிளான்ட் தான். ஸ்போர்ஸ் மூலமாக பிளான்ட்ஸை வந்து மறுபடியும் புதுப்பிக்குது, புது உயிரை உருவாக்குது ஸ்போர்ஸ் மூலமாக. ஆனால் ஃப்ளார்ஸ் மூலமாக நடக்கிறது கிடையாது. அதுக்கு வந்து ஃப்ளார்ஸ் இல்லை, நான் ஃப்ளாரிங் பிளான்ட் தான் நம்ம பார்த்தோம். புரிஞ்சுதுங்களா இப்போ என்னென்னு? ஸோ ப்ரையோஃபைட்ஸ் ஹேவ் டிஸ்டிங்க்ட்னா தனித்துவமான ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இருக்குது அதுக்கு. அது என்னென்னா gametophyte ஜெனரேஷன். gametophyte ஜெனரேஷனுங்கிறது என்னென்னா இட் ப்ரொடியூசஸ் அ ஹாப்ளாய்டு பிளான்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்கு பேர் தான் gametophyte அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொடியூசஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ ஹாப்ளாய்ட் கேமெட்ஸை உருவாக்கும். அடுத்தது இது வந்து டாமினண்ட்டாக இருக்கும், அதிக அளவில் இருக்கும், அதிக அளவில் ஆக்கிரமிச்சு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் வந்துட்டு குறைஞ்ச அளவில் தான் இருக்கும். இது வந்து டிப்ளாய்டு பிளான்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்கம்மா. இது வந்து மியோட்டிக் டிவிஷன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. gametophyte வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக, அதுவும் ஸ்போர்ஸ் மூலமாக தான் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸ்போரோஃபைட் ஜெனரேஷனும் ஸ்போர்ஸ் மூலமாக, ஆனால் ஏசெக்ஷுவல் ப்ராசஸில் நடக்குது. மேலே gametophyte வந்து செக்ஷுவல் ப்ராசஸில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. Sporophytic generation depends on the gametophytic generation. The gametophytic plant can be either thalloid. Thalloidனா என்ன நான் சொல்லிட்டேன், liverworts, இதுக்கெல்லாம் டயக்ராம் காட்டுறேன், ஆர் லீஃபி மாசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த gametophytic பிளான்ட்டே வந்து ஹாப்ளாய்டு நேச்சர்னு சொன்னோமா, அதை நிறைய அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். பிளான்ட் கேன் பி எய்தர் thalloidஆக இருக்கும், liverworts இல்லைன்னா ஆர் லீஃபி மாசஸாக இருக்கும். The plant remains fixed to the substratum with the help of root-like structure called rhizoid. அந்த plant வந்து remains fixed, அதாவது non-moving organism தானே சொன்னோம் தாலஸ் அப்படின்னா. ஸோ அப்போ the plant remains fixed to the substratum with the help of root, எந்த root-like structure? rhizoid. அது நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இது புரிஞ்சுதா? இப்போ இந்த பேராகிராஃப் புரிஞ்சிச்சா? gametophyte ஜெனரேஷன் தான் டாமினண்ட்டாக இருக்கும், ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் ஸ்மாலாக இருக்கும். gametophyte ஜெனரேஷனுங்கிறது ஹாப்ளாய்ட் பிளான்ட் ஸ்ட்ரக்சர், ஸ்போரோஃபைட் ஜெனரேஷனுங்கிறது டிப்ளாய்ட் பிளான்ட் ஸ்ட்ரக்சர். இது gametophyteங்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது, ஸ்போரோஃபைட்டுங்கிறது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர்ஸ் மூலமாக வரது. gametophytic பிளான்ட்லேயே வந்துட்டு தலாய்டு இருக்குது, லிவர்வாட்ஸ் ஆர் லீஃபி மாசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. the plant remain fixed, அதாவது நான் மூவிங் அப்படின்னு சொன்னோன்னா தாலஸ் தான். ஸோ plant remains fixed to the substratum with the help of root-like structure called rhizoid அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது gametophyticல தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குன்னு பார்த்தோம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் oogamous டைப். அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்னா oogamous டைப். இந்த oogamous டைப்பை நான் டயக்ராமில் உங்களுக்கு காட்டுறேன். they have well developed sex organs. அந்த gametophytic அப்படிங்கும்போது லீஃபியாகவும் இருக்கும், மாசஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இன்னொன்று வந்து லிவர்வாட்ஸ், அதாவது லீஃபியாகவும் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு என்னென்னு பார்த்தோம், லிவர்வாட்ஸ், அதாவது தாலஸாகவும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் oogamous டைப்பாக இருக்கும். தே ஹாவ் வெல் டெவலப்டு செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும், லைக் ஆண்ட்ரீடியா அண்ட் ஆர்கிகோனியா. அதாவது அதோட நேம், அந்த ஆண்ட்ரீடியானா என்ன, ஆர்கிகோனியானா என்னன்னு பார்க்கலாம். த மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆண்ட்ரீடியம். ஆண்ட்ரீடியம்ங்கிறது எதோட பேர்? மேல் செக்ஸ் ஆர்கன் விச் ப்ரொடியூசஸ் ஆந்த்ராசாய்டு. அடுத்தது த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆர்கிகோனியம் விச் கண்டைன்ஸ் அண்ட் எக். அப்போது இந்த இதில் தான் வந்துட்டு எக் இருக்கும், அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் தான் வந்துட்டு ஆர்கிகோனியம் பார்த்தோம், அதில் எக் இருக்கும். ஆந்த்ரீடியம்ங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தோம், அதில் வந்து ஆந்த்ராசாய்டு இருக்கும். சரிங்களா. இந்த ஆந்த்ராசாய்டு அந்த லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு எசென்ஷியலாக என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தோம், வாட்டர்.
ஸோ இப்போ இந்த ஆந்த்ராசாய்டு அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எதில் நடக்குது, எதில் நடக்குது, கேமெட்டோஃபைட் பிளான்ட்டில் தான் நடக்குது. ஸோ அப்போ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், ஊகேமஸ் டைப்பில் இருக்குங்கிறாங்க. அதாவது அதோட செக்ஸ் ஆர்கன்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும். எதுனா என்னென்ன அப்படின்னா ஆந்த்ரீடியா ஆர்கிகோனியான்னு சொல்கிறாங்க. ஆந்த்ரீடியாங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன், ஆந்த்ரீடியம்ங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன்கிறது ஆந்த்ரீடியம், ஆர்கிகோனியம்ங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஆந்த்ரீடியம் என்ன பண்ணுது, ஆந்த்ராசாய்டுங்கிறத செக்ரீட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியமில் என்ன இருக்கும், எக் இருக்கும். அப்போ ஆந்த்ராசாய்டு என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் நீச்சல், அதாவது ஸ்விம் பண்ணிட்டு வந்து ஸ்விம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் அண்ட் ரீச்சஸ் த ஆர்கிகோனியம். ஆர்கிகோனியமை ரீச் பண்ணுது. இட் ஃபெர்டிலைசஸ், அதாவது ஃபெர்டிலைஸ்னால் கரு உருவாகிறது அப்படின்னு அர்த்தம். இட் ஃபெர்டிலைசஸ் த எக் அண்ட் ஃபார்ம்ஸ் ஜைகோட். ஸோ அப்போ அந்த ஆந்த்ரீடியம் ஆந்த்ராசாய்டுங்கிற மேல் செக்ஸ் ஆர்கனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஆந்த்ராசாய்டு வாட்டரில் ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டு ஆர்கிகோனியமில் இருக்கக்கூடிய எக்கோட இணையுது, கரு உருவாகுது. ஸோ இட் ஃபெர்டிலைசஸ் த எக் அண்ட் ஃபார்ம்ஸ் ஜைகோட். ஸோ ஆந்த்ராசாய்டு ஸ்விம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் அண்ட் ரீச்சஸ் த ஆர்கிகோனியம். It fertilizes the egg and forms zygote 2n. So zygote is the first cell which develops into a sporophytic generation and produces haploid spores. N by meiosis process மூலமா நடக்குது. Spore is the first cell of the gametophytic generation. So gametophytic generationல first உருவாகக்கூடிய அந்த விதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ அந்த gametophytic generationல first cell எதுன்னு சொல்கிறாங்க, ஸ்போர். அது எப்படி உருவாகுது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக. அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது, ஊகேமஸ் டைப்பாக இருக்குது. அதில் நல்ல வெல் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுது. ஒன்று வந்து ஆந்த்ரீடியம், இன்னொன்று வந்து ஆர்கிகோனியம். ஆந்த்ரீடியம்ங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன், ஆர்கிகோனியம்ங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஆந்த்ரீடியம் என்ன பண்ணுது, ஆந்த்ராசாய்டுங்கிற ஒன்று வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது ஆர்கிகோனியமில் என்ன இருக்கும், எக் இருக்கும். ஸோ இந்த ஆந்த்ராசாய்டு வந்து வாட்டரில் ஸ்விம் பண்ணிட்டு வந்து ஆர்கிகோனியம் ரீச் பண்ணுது. அப்போ இந்த ஆந்த்ராசாய்டு ஸ்விம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் அண்ட் ரீச்சஸ் த ஆர்கிகோனியம். இட் ஃபெர்டிலைசஸ் த எக், கரு உருவ செஞ்சு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, கரு முட்டை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் 2n. Zygote is the first cell which develops into sporophytic generation and produces haploid spore உருவாக்குது n by meiosis. அடுத்தது spore is the first cell of the gametophytic generation. இப்போ இந்த டாபிக் வரைக்கும் போதுமா? நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறப்ப இதோ பாருங்கள். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஊகேமி அப்படிங்கிறது என்னன்ட்டு இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். இந்த ரைட் சைடில் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா, ஃபீமேல் அண்ட் மேல். இது வந்து என்னாவது வாட்டரில் ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டு ஊகேமி ப்ராசஸில் நடக்குது. மற்றதெல்லாம் வந்து அடுத்து வேறு மியோசிஸ் ப்ராசஸில் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது இந்த டயக்ராமில் தெரியுது அவங்களுக்கு. வால்வாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஊகேமின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் மேல் செக்ஸ் ஆர்கன். இது எக்கு மேல் வந்து இணைஞ்சு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து என்னென்னா அந்த லிவர் வாட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. லிவர் வாட் எதில் பார்த்தோம், அந்த தேலஸில் பார்த்தோம் இல்லைங்களா. தேலாய்டு லிவர் வாட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. லிவர் வாட்ஸ்னால் இந்த இதுதான் வந்துட்டு லிவர் வாட்ஸ், தேலாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேமெட்டோஃபைட்டிக் பிளான்ட் கேன் பி எய்தர் தேலாய்டாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது லிவர் வாட்ஸ், இல்லைனா லீஃபி மாசஸ். லீஃபி மாசஸ்னால் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து லீஃபி மாசஸ்ன்னு கூட சொல்லலாமா. இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் இந்த மியோசிஸ் மைட்டோசிஸ். இப்போ இந்த ரீப்ரொடக்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ் டைப். தென் தே ஹேவ் வெல் டெவலப்டு செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. ஆந்த்ரீடியம், ஆர்கிகோனியம் இதோ இருக்குது பாருங்கள். இந்த டயக்ராமில் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இந்த தான் ஜெர்மினேட்டிங் ஸ்போர். இதுதான் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய ஃபஸ்ட்டு செல். ஸ்போர் தான் வந்து என்னென்னு சொன்னோம் நம்ம, ஃபஸ்ட்டு செல் அப்படின்னு சொன்னால் ஸ்போர் இஸ் த ஃபஸ்ட்டு செல் ஆஃப் கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் சொன்னோம் இல்லைங்களா. அதான் ஜெர்மினேட்டிங் ஸ்போர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அது வளருது. இந்த இடத்துல ரூட் பாருங்கள், ரைசாய்டு ரூட் இருக்குது. புரோட்டோனெமாங்கிறது முதல்ல உருவாகக்கூடியது. யங் லீஃபி கேமெட்டோஃபைட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. இதுதான் இந்த லீஃபி மாசஸ் கூட. லீஃபி மாசஸ்னால் இதுதான். இந்த இடத்துல இந்த அவங்களே ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த இடமும். ஸோ அப்போ இது வந்துட்டு இதில் ஸ்போர்ஸ் இருக்குது. அதாவது இது வந்து ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னதுமா,
ஸ்பெர்ம் மேல் செக்ஸ் ஆர்கன். அடுத்தது கீழே கொடுத்துருக்காங்க, கீழே ஏரோ மார்க் வந்திருக்குங்களா, அது வந்து என்னது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் தான் என்ன இருக்குது, எக் இருக்குது, ஆர்கிகோனியம். இது வந்து என்னது, இதுதான் வந்து ஆர்கிகோனியம். இந்த இடத்துல இது ஆர்கிகோனியம், இதுக்குள்ளே என்ன இருக்குமா, எக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக்கும் ஸ்பெர்மும் இணைஞ்சு வந்து சைக்கோட், இந்த இடத்துல சைக்கோட் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னம்மா, அந்த சைக்கோட்டை தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த டயக்ராமில். சைக்கோட்டை, இதுதான் சைக்கோட்டை தனியாக எடுத்திருக்காங்க. மறுபடியும் அது வளருது. நெக்ஸ்ட் இது லீவ்ஸாக மாறி அகைன் சீட்டா, இது வந்து சீட்டா அண்ட் இது வந்து கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகி கேலிப்ட்ரா ஃபார்ம் ஆகுது. கேலிப்ட்ராலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் அதுலேருந்து ஓப்பர்குலம் ஓப்பன் ஆகி ஸ்போர்ஸ் வெளியில் வருது, மறுபடியும் ஜெர்மினேட்டிங் ஸ்போர். இந்த முறைப்படி தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்குதுமா. இப்போ தெளிவாக புரிஞ்சுதுங்களா அந்த டயக்ராமை பார்த்து? ஸோ ஃபஸ்ட்டு ஜெர்மினேட்டிங் ஸ்போர், நெக்ஸ்ட் அது வளருது, யங் லீஃபி கேமிட்டோஃபைட் ரைசாய்ட் புரோட்டோனமா இருக்குது. நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு மேல் செக்ஸ் ஆர்கன் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்குது. ஸ்பெர்ம் ஆந்த்ரீடியம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே வந்து ஆர்கிகோனியம் கொடுத்துருக்காங்க. ஆர்கிகோனியம்குள்ளே எக் இருக்குது. ரெண்டும் கம்பைன் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட்லேருந்து என்லார்ஜிங் ஆர்கிகோனியம், அதாவது ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகுது. அதுலேருந்து மறுபடியும் சீட்டா, கேப்சூல், கேலிப்ட்ரா அண்ட் ஓப்பர்குலம் ஃபார்ம் ஆகி ஸ்போர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுதான் வந்து மைட்டாசிஸ் மியோசிஸ், அதாவது ஸ்போரோஃபைட் கேமிட்டோஃபைட் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான டயக்ராம். இது வந்து சோரஸ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்பொரஞ்சியா. இது ஜஸ்ட் என்னங்கிறது பார்த்துக்கோங்க. இந்த கீழே இருக்கிறது வந்து மியோசிஸ் ப்ராசஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மேலே இருக்கிறது வந்து மைட்டாசிஸ், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், என்னதுமா, தாலஸ். ஸோ இது வரைக்கும் டாபிக்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சிச்சுங்களா? ஸோ என்னென்ன பார்த்தோம், இப்போ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபங்கை பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன ப்ரையோஃபைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதோட கிளாஸ் முடிஞ்சதுமா. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.